நமது வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கணினி தமிழ் அதை குறித்து தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதில் தமிழ் இணைய கல்விக் கழகத்திலேருந்து வெளியிடப்பட்டிருக்கிற ஆய்வு கட்டுரைகளிலிருந்து கணினியை பற்றிய செய்திகளை நம்ம இணைச்சிரோம். இப்போ நிச்சயமாக இது பயனுள்ளதாக தான் இருக்கும். தேவையான அளவுக்கு குறிப்புகளை எடுத்துக்கிட்டு படிங்க. நமக்கு இணைய தமிழ் அது அப்படியும் தனியாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, கணினி தமிழ் அப்படிங்கிறதும் தனியாக நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால் ரெண்டுமே பயனுள்ளதாக தான் இருக்கும். அதற்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிறது தான் இங்கே கொடுத்துருக்க செய்தி. இன்றைக்கி நம்ம பார்க்குறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்ச் என்ஜின், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது ரெண்டு பற்றி தான் இதில் நம்ம நினச்சிரோம் பார்க்குறோம். தேடுபொறிகளுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மக்களினுடைய பண்பாட்டு அடிப்படையிலும் தேடல் முறை அடிப்படையிலும் தேடுபொறிகளை பல வகைப்படுத்த இயலும். சான்றாக பார்த்தோன்னா, தேடுபொறிகளுக்கு இது கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டு கூகுள், பிங்க், யாஹூ, டக்டகோ, AOL, ஆஸ்க், இந்த தேடுபொறிகளும் முக்கியமானதாக நம்ம சொல்லலாம். இந்த தேடுபொறிகளை விரைந்து தேடுதல், சரியான பரிந்துரை தொடர்புடைய செய்திகளுக்கான பரிந்துரைத்தல், நம்பகத்தன்மை உடைய செய்திகளை வழங்குதல் அப்படிங்கிற அடிப்படையிலும், அடுத்து மெதுவாக தேடுதல், தவறான பரிந்துரை, தொடர்பற்ற செய்திகளுக்கான பரிந்துரைத்தல், நம்பகத்தன்மையற்ற செய்திகளை வழங்குதல் அப்படின்னு சொல்லியும் நம்ம வகைப்படுத்த இயலும். தேடலினுடைய முறைகள், தேடுபொறியில் தேடுவதில் பல்வேறு முறைகள் பின்பற்றப்படுகிறது. அதாவது எழுத்துக்களை வழங்கி தேடுதல், குரல் வழியாக தேடுதல், நிழல் படங்களை வழங்கி தேடுதல், குறிப்பிட்ட வகை கோப்புகளை தேடுதல், இதெல்லாம் தேடுதலில் உள்ள பல முறைகள். சான்றாக பார்த்தோம் அப்படின்னா, திருக்குறள் நூல் என ஒருவர் தேடினால் அது மின்னூலா, அச்சு நூலா, மூல நூலா, உரை நூலா, ஆய்வு நூலா, ஒளி நூலா, காணொளி பதிவா என பல கேள்விகள் தேடுபொறிகளுக்குள் தோன்றும். மேலும் தேடுபவர் தமிழிலும் தேடலாம், ஆங்கிலத்திலும் தேடலாம், தமிழங்கிலும் தேடலாம், தங்கிலீஷ் சொல்லுவோம்ல அதுலேயும் என்ன செய்யலாம், தேடலாம். இப்படி தேடுற பல முறைகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அடுத்து தேடுபொறியின் தமிழ் மொழித்திறன், இது முக்கியமான ஒன்று. தேடுபொறியில் தற்போது ஒருங்குக்குறி வடிவில் உள்ள எழுத்துக்களை மட்டுமே தேடி பெற முடிகிறது. நிழல்பட வடிவில் உள்ள தமிழ் எழுத்துக்களை தேடுபொறிகளால் வாசிக்க இயலவில்லை. பழந்தமிழர்களின் நாட்டுடைமையாக்கப்பட்ட பல நூல்கள் நிழல்பட வடிவில் உள்ளன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒளி எழுத்துணரி என்ற நுட்பத்தின் வழியாக பல அரிய நூல்களை ஒருங்குறி எழுத்து வடிவில் மாற்றி அதை திருத்தி வலைப்பதிவு, இணையதளம் என பல்வேறு தளங்களில் உள்ளீடு செய்ய வேண்டும். சான்றாக விக்கி மூலத்தை குறிப்பிடலாம். அதில் பலரும் பங்கேற்று தமிழை வளப்படுத்தலாம். அவ்வாறு செய்வதால் தமிழுக்கான தரவுதளம் பெரிதாக இருக்கும். தேடுபொறிகளும் செய்திகளை துல்லியமாகவும் மிகுதியாகவும் பரிந்துரை செய்ய இயலும். பழைய தமிழ் எழுத்துருக்களை தேடுபொறிகளால் வாசிக்க இயலவில்லை. வலைப்பதிவுகள், இணையதளங்கள் என பல இணைய தமிழ் உள்ளடக்கங்கள் பழைய எழுத்துருக்களுடனே உள்ளது. அதாவது முன்னாடி இருக்கிற அந்த எழுத்துருக்கள், பெரியார், வீரமாமுனிவர் அவங்களாம் கொண்டு வந்து அந்த சீர்திருத்தங்களுக்கு முன்பாக உள்ள எழுத்துருக்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மனிதன் காணொளியை பார்த்தால் புரிந்து கொள்வான், ஒளி வடிவில் கேட்டால் புரிந்து கொள்வான். ஆனால் மனிதன் அளவுக்கு தேடுபொறிகளால் புரிந்து கொள்ள இயலாது. அதனால் காணொளியோ ஒளிப்பதிவோ யூடியூப்பில் பதிவேற்றம் செய்கிறாங்க என்றால் அது இடம்பெறும் வார்த்தைகளையும் அதன் உச்சரிப்புகளும் கீழே வழங்கலாம். மேலும் அந்த காணொளி மற்றும் விளக்கம் மற்றும் குறி சொற்களை மிக சரியாக வழங்குவதாலும் தேடுபொறிகளால் காணொளியில் இடம்பெறும் சொற்களை இனம் காண முடிகிறது. இதில் பாருங்கள், தேடுபொறிகளினுடைய கற்றல் திறனை நன்னூலாசிரியர் கூறக்கூடியதோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. முதல் வகை மாணாக்கர் அன்னமா என்றும், இரண்டாம் வகை மாணாக்கர் மண் கிளி என்றும், மூன்றாம் வகை மாணாக்கர்களை ஓட்டைக்குடம், ஆடு, எருமை, பன்னாடை என்றும் கற்றல் திறனுக்கு ஏற்ப வகைப்படுத்தப்படுகிறது. அதே போல தேடுபொறிகளும் முதல் வகை தேடுபொறிகளுக்கு தேவையான அறிவை தேடுபொறி நிறுவனத்தார் மட்டுமன்றி தேடுவோரும் வழங்குகின்றனர். அடுத்தல தேடுபொறிகளின் கற்றல் குறி சொற்களில் தோன்றுகிறது. குறி சொற்களை படைப்பாளர்கள் வழங்கும் குறி சொற்கள், பார்வையாளர்கள் தேடும் குறி சொற்கள் என இரண்டு வகையாக பிரிக்கலாம். குறிச்சொற்கள் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு குறிப்பாக சொல்லக்கூடிய சொற்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா 2 நிலைகளில் பகுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தமிழ் தரவுத்தளம். 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தோன்னா தேட விரும்பும் செய்திகளையே ஆங்கிலத்தில் தான் தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிடைத்த பரிந்துரைகளை ஆங்கில தளங்களில் தான் பெரிதும் இடம்பெற்றிருந்தது. தமிழில் கிடைத்தாலும் பழைய எழுத்துருகளுடனே கிடைத்தன. ஆனால் இன்றைக்கி நமக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த
விக்கிபீடியா தமிழ் இணைய கழகம் இதில் தமிழில் கிடைத்துள்ள பழைய எழுத்துக்களுடன் தான் கிடைக்குது. அது மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு விக்கிபீடியா தமிழ் இணைய கழகம் கோரா போன்ற தளங்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த தளங்கள்லேருந்து தமிழ் செய்திகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பார்த்தோன்னா இருந்தாலும் தமிழினுடைய தொன்மைக்கும் பெருமைக்கும் பார்க்கும் பொழுது அதனுடைய இணைய வளம் வந்து குறைவாக தான் இருக்குது. ஏன்னா விக்கிபீடியாவில் உள்ள கட்டுரைகள் என்னென்னா 1,34,886 அப்படிங்கிறதா இருக்குது. ஆனால் ஆங்கில விக்கிபீடியாவில் உள்ள கட்டுரைகள் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 62,56,156. இதை உணர்ந்து தமிழ் தரவுகளை பல்வேறு ஊடகங்களும் வடிவங்களிலும் உள்ளீடு செய்ய வேண்டும். அதே மாதிரி துறை சார்ந்த கலைச்சொற்களும் உருவாக்க வேண்டும். அப்படிங்கிற இது மொழியியல் வளங்களை நம்ம வளர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அடுத்து குறிச்சொல், திறவுச்சொல், குறிச்சொல், முக்கிய சொல் என தமிழிலும், அதாவது கீவேர்ட்ஸ், டேக் என ஆங்கிலத்திலும் இதனை குறிப்பிடுகிறோம். அப்போ கீவேர்ட்ஸ், டேக் இதை வந்து எந்த மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து படங்கள், எழுத்துகள், காணொளிகள், மின்னூல்கள், ஒளிநூல்கள் இதெல்லாம் என்ன செய்யப்படுது, அங்கே நிறைய கோப்புகளும் அங்கே தமிழில் குறிச்சொற்கள் வழங்கப்பட வேண்டும். எதுக்கெல்லாம்? காணொளிகள், மின்னூல்கள், ஒளிநூல்கள், படங்கள், எழுத்துக்கள் எல்லாத்திற்கும். அடுத்து சான்று, வலைப்பதிவில் பாரதியார் பற்றி ஒரு பதிவிடுகிறோம் என்றால் அப்பதிவின் தலைப்பு, லேபிள், பதிவில் இடம்பெறும் சொற்கள், நிழல் படத்தின் குறிச்சொல் என எது வேண்டுமானாலும் தேடுபொறியில் இடம்பெறலாம். அதனால் தமிழ், ஆங்கிலம், தமிங்கிலம் என 3 நிலைகளிலும் நாம் குறிச்சொற்களை வழங்க வேண்டும். தேடும்போது அதில் எல்லாமே இப்போ வந்து ஒரு சேனலோட நேம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சேனலோட நேமை வந்து என்ன செய்யணும், தமிழ்லையும் கொடுக்கணும், ஆங்கிலத்துலேயும் கொடுக்கணும். அதை அப்படியே இதுலேயும் என்ன செய்யணும், தங்கிலீஷ்லேயும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த சர்ச் என்ஜினில் வந்து இது வந்து நமக்கு நம்ம கீவேர்ட்ஸ் கொடுத்த உடனே அது செலக்ட் ஆகி வரும். இப்போ இதில் நம்ம முதுகலை ஆசிரியர் பாடத்திட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு உடனே எல்லாருமே முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டம் அப்படின்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது கிடையாது. பிஜிடிஆர்பி சிலபஸ், பிஜிடிஆர்பி தமிழ் சிலபஸ் அப்படி தான் என்ன செய்கிறோம், நம்ம கொடுக்குறோம். அப்போ இப்படிங்கும்போது அந்த மாதிரி கொடுத்த உடனே வரணும் அப்படின்னா சர்ச் இன்ஜினில் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து அங்கே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேடுபொறியில் தேடுவோர் மின்னூலாக எடுப்பாங்க, பிடிஎஃப், பிபிடி, வேர்டு, இந்த மாதிரி ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த மாதிரி இப்போ வடிவங்களில் என்ன செய்யலாம், தேடலாம். அதற்கு ஏற்புடைய வகையிலையும் நம்ம அங்கே குறிச்சொற்களில் என்ன செய்கிறது, தமிழில் வழங்குவது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து படங்களும் செயற்கை நுண்ணறிவு. படங்களில் உள்ள உருவங்களை தேடுபொறிகளுக்கு அறிமுகம் செய்யவும் வழிகள் நிறைய இருக்குது. சான்றா முகநூலில் நிழல் படங்களை பதிவேற்றும் போதே அந்த நிழல் படத்தில் உள்ளவர் பெயரை சுட்டிக்காட்டி இவருடன் இதை பகிர்கிறீர்களா என்று அந்த இணைய பக்கம் கேட்கிறது. இது அந்த இணைய பக்கத்தின் செயற்கை நுண்ணறிவு திறனால் செயல்படுகிறது. அதற்கு அந்த தளம் மற்றும் நபர்களின் நிழல் படங்களையும் அப்படங்கள் குறித்த தரவுகளையும் சேமித்து வைத்தது தான் காரணம். இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சர்ச் பண்ணோன்னா எந்த வலைதளத்துக்கு போனாலும், யூடியூப் போனாலும் சரி, எதுக்கு போனாலும் அது சார்ந்த விளம்பரங்களே என்ன செய்யும், நமக்கு காட்டும். அதனால் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இந்த ஏஐ மூலமாக, செயற்கை நுண்ணறிவு மூலமாக அதில் உள்ளீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது நமக்கு அப்பப்போ அந்த செய்திகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சது, கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோன்னா தேடுபொறிகளை மேம்படுத்துதல். தேடுபொறிகள் வந்து அந்த நிறுவனத்தார் மட்டுமின்றி பயனாளர்களுக்கும் பெரும்பங்கு வகிக்கின்றது. அதாவது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ற சொல்ல SEO என்று அழைப்பதுண்டு. தமிழில் தேடுபொறியை மேம்படுத்தல் என்று கொள்ளலாம். நாம் இணையத்தில் வழங்கக்கூடிய உள்ளடக்கங்களை தேடுபொறிக்கு புரியுமாறு வழங்குவதே இதன் அடிப்படை. சான்றாக நம்ம பதிவேற்றக்கூடிய நிழல் படம் நமது திறன்பேசியில் எடுக்கப்பட்டதாக இருந்தால் அது இமேஜ் 001, ஃபோட்டோ என்றால் 001 என்றோ இருக்கும். அதை நாம் தொடர்புடைய தமிழ் சொற்களை குறிச்சொற்களாக வழங்க வேண்டும். சான்றாக ஒரு நிழல்பட கோப்பு யானை பற்றியதாக இருந்தால் யானை என்று வழங்கலாம். இன்னும் நுட்பமாக களிறு, பிடி என்று கூட வழங்கலாம். அதே நேரம் தேடுவோர் ஆங்கிலத்திலும் தேடலாம், தமிங்கிலத்திலும் தேடலாம், தமிழிலும் தேடலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே நம்ம என்ன செய்யணும், செய்தியை அங்கே கொடுக்கணும். அதுக்கு தான் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த யூடியூப்பு, அப்புறம் வலைப்பதிவு, பிளாக் ஸ்பாட்டு, இணையதளம் இதெல்லாம் வைத்திருப்பவர்கள் இந்த குறி சொற்களை சரியாக அமைத்து விட்டால் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களும் விரைவாக என்ன செய்ய முடியும், அதை பெற முடியும். இந்த தேடுபொறிகளுக்கு ஏற்ற தமிழ் கடந்த 20 ஆண்டு காலத்தில், எத்தனை ஆண்டு, 20 ஆண்டுகள் காலத்தில் நம்ம தேடும் சொற்கள் வந்து இணையத்தில் தேடி பரிந்துரை செய்வனவாக இருக்குது. ஆனால் இன்றைய தேடுபொறிகள்
மனிதனை போலவே செயல்படக்கூடிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதை எடுத்துக்காட்டு தான் எனது அலெக்சா, கூகுள் அசிஸ்டண்ட் ஆகிய குரல் வழியான தேடலுக்கு குரல் வழியான பதிலுக்குமான சான்றுகளாகும். நாம் வாழும் வீடு, பணியிடம், பயன்படுத்தும் கருவிகள், மகிழுந்து என யாவற்றிலும் கணினியினுடைய பெரும்பங்கு உள்ளது. ஆனால் தேடுபொறிகளுக்கு தேவையான பல்வேறு மின் உள்ளடக்கங்களை தமிழில் நாம் வழங்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. இப்போ நிறைய செய்திகள் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ChatGPT தமிழில் கொடுத்தா ஓரளவுக்கு வருது. ஒரு சில வெப்சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் கொடுத்தோம்னா அதற்கான தரவுகள் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. நிறையெல்லாம் ஒரு புக்கை கொடுத்துட்டு இதில் வந்து பிபிடியாக வேணும் அப்படின்னு கொடுத்தா அது பிபிடியாக என்ன செய்யுது, தயார் பண்ணி கொடுக்குறது. ஆனால் தமிழில் அது பெரும்பாலும் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. அடுத்ததாக தேடுபொறியில் குரல் வழியாக ஏதோ ஒரு உணவை தேடுகிறோம் என்றால் அந்த உணவு அருகே எந்த உணவகத்தில் கிடைக்கும், அந்த உணவகம் எவ்வளவு தூரத்தில் உள்ளது, இதெல்லாம் வந்து நமக்கு என்ன செஞ்சிடும், கொடுத்துரும். அது மாதிரி நாம் ஒரு ஊருக்கு செல்ல விரும்புகிறோம், அந்த ஊர் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்று கூகுள் மேப்பில் பார்த்தோன்னா அதுவும் நமக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். நமது தேடல்கள் சொற்களையும் கோப்புகளையும் தேடல் முடிவுகளையும் வழங்கிய தேடுபொறிகள் இன்று பதில் சொல்லும் அளவுக்கு வளர்ந்துள்ளன. ஆனால் தமிழ் வளங்களை எழுத்து வடிவில் மட்டுமின்றி குரல் வடிவிலும் உள்ளீடு செய்தல் வேணும் கட்டாயமாக. தேடுபொறிகளுக்கு குறிச்சொற்களை வழங்குவது போல நம் பதிவுகளையும் கூகுள் சர்ச் கன்சோல் என்ற தளத்தில் வழங்க வேண்டும். நாம் ஒரு பதிவு எழுதியிருந்தாலும் 1000 பதிவுகள் எழுதியிருந்தாலும் இவ்வாறு வழங்குவதால் கூகுள் தேடுபொறிக்கு நம் பதிவுகள் எளிதில் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியான செய்திகள் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து என்ன செஞ்சிடலாம், தேடுபொறியில் கொடுத்துட்டு நம்முடைய தரவுகளை பலரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் நம்ம என்ன செய்ய முடியும். இதில் இங்கே கொடுத்துருக்குற இந்த செய்திகள் எல்லாம் வந்து துணைநூற் பட்டியல் இந்த இதிலேருந்து எடுத்து நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்சால் நீங்களும் இந்த வெப்சைட்டில் உள்ளே போய் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக என்ன செய்யும் இருக்கும். அடுத்த பகுதி பாருங்கள், இந்த அகராதிகள் பற்றி. அகராதி, உடன்நிகழ் அகராதி, வட்டு அகராதி, இணை அகராதி, மின் அகராதி, இப்படியெல்லாம் அகராதிகள் என்ன செய்யுது நமக்கு கிடைக்கிறது. இப்போ இங்கே அதை பற்றின செய்தி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அகராதிகள் காலந்தோறும் பல மாறுதல்களை பெறுகின்றன. ஒரு மொழியில் ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் முதல் தொழில்நுட்ப புரட்சியால் ஏற்படுகின்ற அளப்பரிய மாற்றங்கள் வரை அகராதி கண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய வளர்ச்சி நிலை வந்து எதுனா மின் அகராதி அல்லது இணை அகராதின்னு சொல்லலாம். மின் அகராதி தமிழ் மொழியில் எவ்வாறு உருவாக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத அகராதி, மின் அகராதி, பயனர் இடைமுகம், அகராதி, மின் அகராதி, பயனர் இடைமுகம், மொழி தொழில்நுட்பம், அகராதிகளை பயன்படுத்தும் முறை ஆகியவற்றின் வழி சுருக்கமாக நம்ம இந்த இதில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க இருக்கிறோம். இதில் பாருங்கள், அகராதி மொழி வளர்ச்சி, பிறமொழி தாக்கம் என்பனவற்றின் விளைவாக ஏற்பட்ட சொற்பெருக்கத்தாலும் பொருள் மாற்றத்தாலும் எல்லா சொற்களுக்கும் உரிய பொருளை சுட்ட வேண்டிய சூழல் அகராதிகளுக்கு இருக்குது. மேலும் மத பணிகளின் பொருட்டு இந்தியா வந்த பாதிரிமார்கள் வந்து நிகண்டு கற்பது என்பது கடினமான சொல்லாக இருந்தது. நிகண்டுகளை கற்பது, அதனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, உரைநடை இந்த சமயத்தில் தேவையாக இருந்தது. இவ்வகையில் உருவாக்கம் பெற்றது தான் நம்மளுடைய அகராதி அமைப்பு. அகராதி அமைப்பில் முதலில் வந்த அகராதி எதுன்னு பார்த்தோன்னா சதுர அகராதி. இதில் பொருள், தொகை, தொடை என 4 பிரிவுகள், பெயர், பொருள், தொகை, தொடை என 4 பிரிவுகளில் சொற்பொருள் அமைத்து தந்தது. இந்த 4 பிரிவுகளை அடுத்து பெயர், பொருள், தொகை என 3 பிரிவுகளை கொண்ட அகராதி, 2 பிரிவுகளை கொண்ட அகராதிகள் நிறைய வந்தது. அகராதியில் அறிஞர் சுகுஸ்தா ஒரு மேற்கோளை நினைவு கூறுகையில், அகராதி என்ற சொல்லுக்குரிய விளக்கங்களில் எனக்கு தெரிந்த வரையில் நல்லதொரு விளக்கத்தினை அல்லது வரையறையை C.C. பெர்ஜ் என்பவர் கொடுத்துள்ளார். குறிப்பிட்ட பேச்சு சமூகத்திலிருந்து சமூகவியப்பட்ட மொழியியல் வடிவங்களை எல்லாம் தொகுத்து முறைப்படுத்தி வருகின்றது. ஒரு சொல் தொகுதி தகுதி வாய்ந்த சொல்லையும் புரிந்து கொள்ளும் வகையில் தொகுத்தவரால் கொடுக்கப்பட்ட விளக்கத்தினையும் உடையது. அப்பேச்சு இந்த சமூகத்தில் செயற்பாடு உடைய தொடர்புடைய உண்மைகளை தருவது. பெர்ஜின் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை நினைச்சிறாரு, அகராதிக்கு கொடுக்குறாரு. அகராதி என்ற சொல் அகராதியில் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கங்கள் பின்வருமாறு. அகராதி அப்படின்னா டிக்ஷனரி என்னும் சொல்லுக்கு ஒரு மொழியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சொற்களை எல்லாம் வழக்கமாய் அகர நிரலில் தந்து அச்சொல்லின் பொருள், ஒலிப்பு முறை, சொற்பிறப்பு, சொல் விரிவு இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பொருள், சொல்லினுடைய பொருள், ஒலிப்பு முறை, சொற்பிறப்பு, சொல் விரிவு இது எல்லாத்தையும் என்ன செய்யுது பற்றி கொடுக்கப்படும் தகவல்கள் ஒரே மொழியிலோ வேறு மொழியிலோ தரும் நூல் அப்படின்னு சொல்லி தந்துள்ளது ரேண்டம் ஹவுஸ் அகராதி அப்படிங்கிறது.
அடுத்து மரியம் வெப்ஸ்டர் அகராதி. ஒரு மொழி தெரிவு செய்யப்பட்ட சொற்களை அகர நிரலில் தந்து அச்சொற்களின் பொருள், ஒலிப்பு முறை, செயல் பயன்பாடு, சொற்பிறப்பு முறை, சொல் விரிவு, சொற்றொடர், மரபுத்தொடர் போன்றவை பற்றி அச்சு வடிவிலோ மின்னணு வடிவிலோ தரப்படும் அப்படின்னு விளக்கம் தராரு மரியம் வெப்ஸ்டர் அப்படிங்கிறவர். அடுத்து ஒரு மொழியில் தெரிவு செய்யப்பட்ட சொற்களை அகர நிரலில் தந்து அச்சொற்களின் பொருள், ஒலிப்பு முறை, சொற்பிறப்பு, சொல் விரிவு, சொல்லாக்கம் ஆகியவை பற்றி அச்சு வடிவிலோ மின்னணு வடிவிலோ இணைய வடிவிலோ பல்வேறு சொல் எண்ணிக்கையில் தரப்படும். மேலும் பல்வேறு இணைய என விளக்கம் தந்துள்ளது இந்த dictionary.com அப்படிங்கிறது. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அகராதியினுடைய வகைகள். அகராதி கால அடிப்படையில் வரலாற்று அகராதி, குறித்த கால அகராதி என 2ஆக பிரிக்கப்படுகிறது. இதில் வரலாற்று அகராதி அதில் பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று அகராதி அடிப்படையில் வரலாற்றோடு தொடர்புடையன. சொற்களின் வடிவம், அவற்றின் பொருள் இன்னும் 2இன் வளர்ச்சியிலும் அவை வரலாற்றோடு தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா சுகுஸ்தா. உதாரணம், சென்னை பல்கலைக்கழக அகராதியை நம்ம என்ன செய்யலாம், குறிப்பிடலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள சொற்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பதிவுகளை தருவது குறித்த காலநிலை அகராதி. இது கிரியாவின் தற்கால தமிழ் அகராதி இதற்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அடுத்த அகராதி இடம்பெறும் மொழி எண்ணிக்கை அடிப்படையில் அவற்றை ஒருமொழி அகராதி, இருமொழி அகராதி, பன்மொழி அகராதி என பொதுவாக வகைப்படுத்த முடியும். ஒருமொழி அகராதி அப்படின்னு பார்த்தோன்னா தலைச்சொல்லுக்கு தலைச்சொல்லின் மொழியிலேயே பொருள் விளக்கம் தரும் அகராதி ஒருமொழி அகராதி. தமிழ் அகர முதலி. அதே மாதிரி இருமொழி தலைச்சொல்லுக்கு வேறு பிற மொழியில் பொருள் விளக்கம் தருவது அகராதிகள் இருமொழி அகராதிகள்னு சொல்லப்படுது. ஆக்ஸ்போர்ட் ஆங்கிலம் தமிழ் அகராதி. பன்மொழி அகராதி தமிழ் சொல்லுக்கு 2ற்கும் மேற்பட்ட மொழிகளில் உள்ள விளக்கம் தரும் அகராதிகள் பன்மொழி அகராதிகள்னு சொல்லப்படுகிறது. இதை லத்தீன், பிரெஞ்சு தமிழ் அகராதி இதை எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். கிரியா தமிழ் ஆங்கில அகராதி, ஆக்ஸ்போர்ட் ஆங்கிலம் தமிழ் அகராதி என்ற மொழி அமைப்பில் தரவுகள் கொடுத்துள்ளது. தலைச்சொல் தமிழிலும் பொருட்சொல் தமிழிலும் ஆங்கில மொழியிலும் தரப்பட்டுள்ளன. தமிழ் மொழியின் சொற்பொருள் விளக்கம் மட்டுமே தமிழ் மொழிக்கு இணையாக ஆங்கில மொழியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோன்றே ஆங்கில மொழிக்கு இணையாக தமிழ் மொழியில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இவை அனைத்தும் ஒரு மொழி அகராதியே ஆகும். அகராதியினுடைய சொல் பொறுமை, அந்த பல்லூடக வழிபெறுதல் அப்படிங்கிற இதில் மின் அகராதி அல்லது இணை அகராதி இது 2மே ஆன்லைன் அகராதி அப்படிங்கிற பொருள்படும். இந்த ஆன்லைனுக்கு இணையாக தமிழில் கலைச்சொற்கள் பல உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அவை மின் அகராதி, உடன்நிகழ், தொடரா, நேர்முகம், நேரடி, இணை அகராதி, மின் அகராதி அப்படின்னு பல சொற்கள் இருக்கிறது. இந்த என்பன எளிமையும் பயனும் கருதி மின் அகராதி என்ற கலைச்சொல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தமிழ் தலைச்சொல்லை உள்ளீடாக கொடுக்கும்போது அதனுடைய தமிழ் இலக்கண கூறுகளையும் அத்தலைச்சொல்லிற்கு இணையான ஆங்கில பொருளையும் கொடுக்கும். அது ஒரு போன்று ஆங்கில பொருளை உள்ளீடாக கொடுத்தால் அதற்கு இணையான தமிழ் கலைச்சொற்களையும் அடுத்து இலக்கண கூறுகளையும் கொடுக்கும். இது ஒரு மென்பொருள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒன்று. இந்த மின் அகராதி ஜாவா மற்றும் ஜேஎஸ்பி என்ற கணினி மொழிகளை கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், மின் அகராதி எதை கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது? முக்கியமான வினாவாக இருக்கலாம். ஜாவா மற்றும் ஜேஎஸ்பி அப்படிங்கிற கணினி மொழிகளை கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து தமிழ் மின் அகராதி. இணையத்தில் 100க்கும் மேற்பட்ட மின் அகராதிகள் உலா வருகிறது. அதில் சிலது நம்ம பார்க்கலாம். இப்போ தென்னாசியா மின் அகராதி, இது சிகாகோ பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டது. தமிழ் உள்ளிட்ட 35 மொழிகளில் அகராதிகள் இருக்கிறது. குறிப்பாக தமிழ் மொழியில் கிரியா அகராதி, கதிர்வேல் பிள்ளை மூலமொழி சொற்கோவை, மரபுத்தொடர் அகராதி, சென்னை பல்கலைக்கழக அகராதி, வின்ஸ்லே ஆங்கில அகராதி அப்படிங்கிற 7 அகராதிகளும் இடம்பெற்று இருக்கிறது. அடுத்து தமிழ் டிக்ஷனரி, இதில் விக்கிபீடியாவின் அகராதின்னு சொல்லலாம். உலகளவில் சுமார் 276 மொழியில் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ் டிக்ஷனரி தமிழ் விளக்கங்களுடன் வளரும் பன்மொழி அகராதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கூகுள் ஆங்கிலம் தமிழ் மின் அகராதி. கூகுள் தமிழ் ஆங்கிலம் மின் அகராதி சொற்பொருளுடன் கூடிய பட விளக்கங்களுடன் வழங்குகிறது. அடுத்து தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் அகராதி. இதில் சென்னை பல்கலைக்கழக தமிழ் பேரகராதி, பால்ஸ் அகராதி, சென்னை பல்கலைக்கழக ஆங்கிலம் தமிழ் அகராதி, தமிழ் அகரமுதலி, தாயி வின் உச்சரிப்புடன் கூடிய இது, அதாவது தமிழ் இணைய கழகத்தினுடைய தாயிவின் அது கொடுத்துருக்கிறது. தமிழ் இணைய கழகத்தினுடைய உச்சரிப்புடன் கூடிய மின் அகராதி.
அப்புறம் சங்க இலக்கிய அகராதி, பாட்டும் தொகையும், காலக்குறிப்பு அகராதி, செந்தமிழ் சொற்பிறப்பியல், பேரகராதி அப்படிங்கிற 8 அகராதிகள் அதில் என்ன செய்து இடம்பெறுகிறது. அடுத்ததான் மின் அகராதியில் பயன்படக்கூடிய பயன்பாடுகள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் உருவாகிய தமிழ் மின் அகராதி செயல்படும் முறை பற்றி சுருக்கமாக காண்போம். மின் அகராதியில் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட இலக்கண கூற்றின எண்ணிக்கையையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இலக்கண கூறுகளின் கூட்டு எண்ணிக்கையையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் முதல் மற்றும் கடைநிலை எழுத்துக்களை உள்ளீடாக கொடுத்து இதற்கிடையில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வருமாறு உள்ள தமிழ் சொற்களின் சொற்பொருளையும் இலக்கண கூறுகளையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மின் அகராதிக்கு தனிச்சிறப்பு. இந்த மென்பொருள் உருபணியல் பகுப்பி என்ற மென்பொருளால் பாருங்க. அண்ணா பல்கலைக்கழக தமிழ் மின் அகராதி எந்த மென்பொருளால் வருதுன்னா, இந்த மென்பொருளில் உருபணியல் பகுப்பி என்ற மென்பொருள் உபயோகிக்கப்பட்டுள்ளது. இதன் பணியானது ஒரு தலைச்சொல் அல்லது ஒரு தமிழ் சொல்லை உள்ளீடாக கொடுத்தால் அதனுடைய தலைச்சொல்லை கண்டறிவது வெளியீடாக கொடுக்கும். இந்த தலைச்சொல்லை கொண்டு நமக்கு தேவையான வெளியீட்டை நம்ம பெறலாம். அகராதியில் எந்த வகையான சொல்லையும் தலைச்சொல் அல்லது தலைச்சொல் அல்லாத சொல் உள்ளீடாக கொடுக்க வேண்டும். இப்போ ஓர் அகராதியில் பயின்று வந்துள்ள அனைத்து தரவுகளையும் மின் அகராதியில் காண முடியும். மேலும் சிறப்பாக தலைச்சொல், உச்சரிப்பு, மொழி பயன்பாடு, ஒளிப்படங்கள், தரவகத்தின் வழி மொழி பயன்பாடு, தொடர்கள் என நமக்கு தேவையான நிறைய வெளியீட்டை நம்ம பெறலாம். அதாவது அவுட்புட்டை நம்ம பெறலாம். பயனர் இடைமுகம். அண்ணா பல்கலைக்கழகம் உருவாக்கிய இந்த தமிழ் மின் அகராதி செயல்படும் முறை பற்றி பார்க்கலாம். இப்போ மென்பொருளில் உள்ள 15 இலக்கண கூறுகள் பார்த்துக்கோங்க. தமிழ் மின் அகராதியில் செயல்படக்கூடிய அந்த மென்பொருளில் 15 இலக்கண கூறுகளை 2ஆக பிரித்து முதல் 5 இலக்கண கூறுகள் முக்கிய இலக்கண கூறுகளாகவும் அதற்கு பின் வருவன துணை இலக்கண கூறுகளாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மென்பொருள் உருபணியல் பகுப்பி மென்பொருளில் உருபணியல் பகுப்பி, வெளியீட்டு பகுப்பி தனி வெளியீடாக என்ன செய்யப்பட்டுள்ளது, வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு சொல்லின் திரிபு வடிவத்தை உள்ளீடாக கொடுத்தால் அச்சொல் திரிபு வடிவத்தை தனியே பிரித்து அதன் தலைச்சொல்லின் இலக்கண கூறும் பொருளும் கிடைக்கும். இப்போ திரிபு வடிவம் தனிவாக பிரிக்கப்பட்டு மேலே உள்ள படத்தில் உள்ளது போல அழகான அழகு ப்ளஸ் ஆன வெளியீடு கிடைக்கும். இந்த மென்பொருள் வெளியீட்டு அமைப்பானது உள்ளீட்டு பகுதி, உருபணியலின் வெளியீட்டு பகுதி மற்றும் தமிழில் இணை அகராதி வெளியீட்டு பகுதி என 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இப்போது மின் அகராதியில் பயன்படுத்தக்கூடிய முறை. மின் அகராதி செயல்படுது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடையது. அதில் 1க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய சொற்கள் தேடுதல். தேட வேண்டிய சொற்களுடைய முதல் எழுத்தோடு இந்த குறியீட்டை சேர்த்து உள்ளீடாக கொடுக்க வேண்டும். அதில் கொடுத்துருக்க குறியீடு பார்த்துக்கோங்க. ஆ என்ற உள்ளீட்டை கொடுத்தால் ஆக்கம், ஆக்கப்பூர்வம், ஆக்கவினை என ஆவில் பலவிதமான இந்த சொற்கள் தலைச்சொற்கள் சொற்பொருளையும் வெளியீடாக என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உள்ள சொற்களை தேடுதல். தேட வேண்டிய சொற்களில் முதல் எழுத்தோடு இந்த குறியீட்டையும் சேர்த்து உள்ளீடாக கொடுக்கணும். அடுத்து ஈ என்ற உள்ளீட்டை கொடுத்தால் இது இர, இள என்று ஈயில் ஆரம்பித்து ஒரு எழுத்தில் முடியும் அனைத்து தலைச்சொல்லையும் கீழே உள்ள படத்தில் உள்ளது போல் வெளியீடாக நாம் பெறலாம்.